வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலை நேற்று நள்ளிரவு முதல் மீண்டும் அதிகரிப்பு. கூட்டுத்தாபனத்தின் நட்டத்தை ஈடு செய்யும் வகையிலேயே எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. துறைக்கு பொறுப்பான அமைச்சர் அறிவிப்பு. පසුගිය කාලය තුළ රාජ්‍ය ලංකා අකනිතෙල් සංස්ථාව රුපියල් බිලියන 89ක පමණ දැවැන්ත පාඩුවක් අපිට සිද්ධ වුණා. நாளை முதல் அமலுக்கு வரும் வகையில் முச்சக்கர வண்டி கட்டணங்களை அதிகரிக்க தீர்மானம். பிரதிபலனை எதிர்பார்க்காமலேயே நாட்டுக்காக சேவையாற்ற வேண்டும் என்கிறார் ஜனாதிபதி. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். முச்சக்கர வண்டி கட்டணத்தை நாளை முதல் அமலுக்கு வரும் வகையில் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலின் விலை அதிகரிக்கப்பட்டமையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜே சுதில் ஜாரோக் தெரிவித்தார். 2008ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் ஆண்டு வரை பல்வேறு சந்தர்ப்பங்களில் பெட்ரோலின் விலை அதிகரிக்கப்பட்டிருந்த போதிலும் முச்சக்கர வண்டி பயண கட்டணம் கிலோமீட்டருக்கு 32 ரூபாய் என்ற நிலையான மட்டத்திலேயே காணப்பட்டது. எனினும் 2012ஆம் ஆண்டு நகர்ப்பகுதிகளில் சேவையில் ஈடுபட்டுள்ள முச்சக்கர வண்டிகளுக்கான பயண கட்டணம் கிலோமீட்டருக்கு 35 ரூபாவாக உயர்த்தப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து 2013ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் அந்த பயண கட்டணம் 38 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டிருந்தது. தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ள பெட்ரோல் விலை அதிகரிப்பிற்கமைய முச்சக்கர வண்டிக்கான பயண கட்டணம் கிலோமீட்டருக்கு 40 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டி தொழில் இந்த பாரிய பிரச்சினைக்கு உள்ளாகியுள்ளது. இடைக்கிடை பெட்ரோலின் விலை அதிகரிக்கப்படுகின்றமையினால் நாளை நள்ளிரவு 12 மணி முதல் முச்சக்கர வண்டியின் 2வது கிலோமீட்டரில் இருந்து 40 ரூபாவாக கட்டணத்தை அதிகரிக்க உள்ளோம். ஆரம்ப கட்டணத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்படுத்தப்படவில்லை. தற்போதுள்ள நிலைமையின் கீழ் 50 ரூபாய் வரை கட்டண நடவடிக்கை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ආරම්භ ගාස්තුව කිසිම වෙනසක් නැතුව දැන්ට පවතින මිල රුපියල් 50ත් ඒ ආකාරයෙන් පවත්වාගෙන යන්න තීරණය කරලා තියෙනවා. இதேவேளை நகர்ப்பகுதிகளில் அல்லாது பிரதேசங்களில் முச்சக்கர வண்டிக்கான பயண கட்டணத்தினை கிலோமீட்டருக்கு 38 ரூபாய் வரை அறவிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார். தலதா மாளிகையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி பின்னர் அஸ்கிரிய விகாரைக்கு சென்றார். அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் உடுகம ஸ்ரீ புத்த ரக்பித தேரரிடம் ஆசிகளை பெற்றுக்கொண்ட ஜனாதிபதி பின்னர் மல்வத்து விகாரைக்கு சென்று மகாநாயக்க தேரர் திபுட்டுவாவை சுமங்கல தேரரை சந்தித்து ஆசிகளை பெற்றுக்கொண்டார். ரெஸ்கோ 2013 சர்வதேச சாரணர் நிகழ்வின் நிறைவு வைபவம் போகுமர மைதானத்தில் ஜனாதிபதி தலைமையில் நேற்று மாலை நடைபெற்றது. இலங்கையின் அனைத்து மாவட்டங்களையும் 30 நாடுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி சாரணர்கள் உள்ளிட்ட 5000 பேர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். දරුවනේ අපේ ජීවිතේ කොටසක් තමයි රට සහ ආගම. நாடு மற்றும் மதம் ஆகியன நமது வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும். சேவையாற்றும் போது எதனையும் எதிர்பார்க்க வேண்டாம். நாட்டின் ஊடாக உங்களுக்கு என்ன கிடைக்கிறது என்பதை விட நாம் நாட்டிற்கு ஆற்ற வேண்டிய பொறுப்புகள் என்னவென்பது முக்கியமானது என நமது முன்னோர்கள் மற்றும் மக்கள் தலைவர்கள் கூறியுள்ளனர். நமது முன்னோர்கள் அவ்வாறு சேவையாற்றியுள்ளார்கள். சாரணர்கள் அவ்வாறு இருக்க வேண்டும். ඉවසන්නට පුළුවන් නම් නුඹයි මගේ පුතා උතුම් කියලා බාලදක්ෂයෝ එහෙම හිතන්න ඕන. ஐக்கிய தேசிய கட்சியின் மாத்தறை மாவட்ட செயற்பாட்டாளர்களின் சந்திப்பு மாத்தறை வல்கமவில் இன்று நடைபெற்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இது மாகாணங்களில் மக்கள் வாக்கெடுப்பு நடத்தி அதனூடாக தேசிய பிரச்சினைக்கு தீர்வொன்றை உறுதி செய்ய முடியும் எனும் கோட்பாட்டை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அனைத்து மாகாணங்களிலும் சுயாதீன ஆட்சி என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அரசியல் செய்ய எமக்கு ஜனநாயகம் தேவை. அந்த கண்ணாடி பெட்டிக்குள் உள்ள மீன்களைப் போல் அதில் ஒவ்வொரு வகையான மீன்கள் உள்ளன. நீரில்லை என்றால் மீன்கள் இறந்துவிடும். அதனால் எமக்கு நீர் வேண்டும். ஜனநாயகம் அந்த நீர் தேவை. விகாரைக்கு வரும் ஒவ்வொருவருக்கும் மலர் வழிபாடு செய்து அடுத்த ஜென்மத்தில் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான முழு உரிமை உள்ளது. அதனை அவர்களே தீர்மானிக்க வேண்டும்.
தம்புள்ள பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய காணி மற்றும் காணி அபிவிருத்தி அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோன் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் கருத்து வெளியிட்டார். ரணில் விக்ரமசிங்க எந்த ஒருவருக்கும் இலகுவில் தண்டனை வழங்கி விடுவார். ஐக்கிய தேசிய கட்சி கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கட்சி காரியாலயத்துக்கு வருகை தர 28 பேருக்கு தடை விதித்திருந்தது. அவர் ஊடகங்களுக்கு அப்பாற்றிருந்து கட்சி உறுப்பினர்களை இல்லாது செய்கிறார். ரணில் விக்ரமசிங்கவுக்கு நாம் மிகுந்த ஆதரவளிக்கிறோம். நான் அவர் மீது கொண்ட பாசம் அரசியலில் வேறு எவர் மீதும் வைக்கவில்லை. எந்த ஒரு பிரச்சனையுமின்றி அரசாங்கத்தை நடத்தி செல்ல இடமளிக்கின்றமையினாலேயே அவர் மீது பாசத்துடன் உள்ளேன். இலக்கிய ஆர்வலர்களுக்கு பெருவிருந்து படைக்கும் கம்பன் விழா கொழும்பில் நேற்று மாலை இனிதே ஆரம்பமானது. கம்பன் புகழ் பாடி கன்னி தமிழ் வளர்ப்போம் எனும் மகுட வாக்கியத்துக்கமைய கொழும்பு கம்பன் கழகத்தின் ஏற்பாட்டில் வருடாந்தம் கம்பன் விழா நடத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. காலத்தால் அழியாத கம்பகாவியத்தின் சிறப்பை பறைசாற்றும் நோக்கில் வருடாந்தம் நடத்தப்படும் கம்பன் விழா கொழும்பில் நேற்று ஆரம்பமானது. விழாவின் முத்தாய்ப்பாக ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமி கோவிலில் இருந்து வெள்ளவத்த ராமகிருஷ்ண மிஷன் மண்டபம் வரை கம்பன் படம் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. மங்கள வாத்தியங்களின் முழக்கத்துடன் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் பேராளர்கள், இலக்கியவாதிகள், இலக்கிய ஆர்வலர்கள், கலைஞர்கள், பிரமுகர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ஊர்வலம் விழா மண்டபத்தை சென்றடைந்ததும் கம்பன் விழா ஆரம்பமானது. இறை குகன் எனும் நூலும் 2012ஆம் ஆண்டு கம்பன் விழாவின் இருவட்டும் இதன்போது வெளியிடப்பட்டன. அதனையடுத்து கம்பன் கழகம் நடத்திய பேச்சு போட்டி மற்றும் கவிதை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பதக்கங்களும் பரிசில்களும் வழங்கப்பட்டன. மகரந்த சிறகு, நுழைப்புலம் ஆய்வு விருது மற்றும் ஏற்றமிகு இளைஞர் விருது ஆகிய விருதுகளும் இதன்போது வழங்கப்பட்டன. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நட்டத்தை ஈடு செய்யும் வகையில் எரிபொருள் விலையை மீண்டும் அதிகரிக்க நேரிட்டதாக பெட்ரோலிய வளத்துறை அமைச்சர் அனுர பிரியதர்ஷனயாப்பா தெரிவிக்கின்றார். நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் எரிபொருட்களின் விலைகளை அதிகரிப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. புதிய விலை திருத்தத்துக்கு அமைய ஆக்டேன் 90 மற்றும் 95 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலை 3 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதுக்கமைய ஆக்டேன் 90 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் புதிய விலை 162 ரூபாவாக அமைந்துள்ளது. ஆக்டேன் 95 ரக பெட்ரோலின் புதிய விலை 170 ரூபாவாகும். ஒட்டோ டீசல் 1 லிட்டரின் விலையை 6 ரூபாவாலும் சூப்பர் டீசலின் விலை 3 ரூபாவாலும் அதிகரித்துள்ளதாகவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இதேவேளை 1 லிட்டர் பெட்ரோலின் விலையை தாமும் 3 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக லங்கா ஐஓசி தெரிவித்துள்ளது. கடந்த 2 வருடங்களில் 4 தடவைகள் இலங்கையில் பெட்ரோல் விலை அதிகரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. අපේ රටේ පවතින ආර්ථික ක්‍රමය අනුව සහනාධාර ලෙස நமது நாட்டில் நிலவும் பொருளாதார முறைமையின் கீழ் மானியமாக எரிபொருளை வழங்க முடியாது. ஒரு வருடத்துக்கு பின்னர் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இந்த விலை அதிகரிப்பை மேற்கொண்டுள்ளது என நினைக்கிறேன். பொதுமக்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை கவனத்தில் கொண்டு அந்த வருடம் முழுவதும் ஏற்பட்ட ஏற்ற தாழ்வுகளை நாம் தாங்கிக் கொண்டோம். இதற்கமைய பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு 89 பில்லியன் ரூபாய் பாரிய நட்டம் ஏற்பட்டுள்ளது. இந்த நட்டத்தின் காரணமாக நாம் விலை அதிகரிப்பை மேற்கொள்ள நேரிட்டுள்ளது. அமைச்சர் அவ்வாறு கருத்து வெளியிட்டாலும் அவரை வரவேற்பதற்காக கடந்த 12ஆம் தேதி கொரோனாவில் நடைபெற்ற வைபவத்தின் போது பிரதி அமைச்சர் மாறுபட்ட தகவலை வெளியிட்டிருந்தார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நட்டத்தில் இயங்கும் நிறுவனம் என கூறியது யார்? இது நட்டத்தில் இயங்க வேண்டிய நிறுவனம் என கூறுவது யார்? வெளிநாடுகளில் இருந்து எண்ணெயை இறக்குமதி செய்து விற்பனை செய்யும் போது உலக சந்தையில் நிலவும் விலைகள் தொடர்பில் ஆராய்ந்து விலைகளை ஒப்பிடுவதற்காக இயலுமை இருந்தால் இது நட்டத்தில் இயங்கும் நிறுவனம் என யாராலும் கூற முடியாது. அமைச்சர் அவர்களே, அப்படி என்றால் இந்த நிறுவனம் கடந்த காலங்களிலும் நட்டத்தை எது நோக்கி இருக்க வேண்டும் அல்லவா? அவ்வாறு நட்டம் ஏற்படவில்லை.
වර්තමානයේ ඩොලර් එකට ගෙවන මිලත් தற்போது $1 கொடுக்கப்படும் விலையுடன் ஒப்பிடுகையில் கொள்வனவு செய்யப்பட்டிருந்த இடத்திலிருந்து துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து களஞ்சியத்திற்கு கொண்டு செல்லப்படும் போது 1 லிட்டர் பெட்ரோலின் விலை $106 அமைகிறது. $106 குறைவான செலவே ஏற்படுகிறது. 1 லிட்டர் டீசலுக்கான செலவும் $108 குறைவாகவே அமைகிறது. இந்த நிலையில் இந்த விலை அதிகரிப்பு இதனை உணர்த்துகிறது. அரசு மற்றும் பகுதி அளவிலான அரசு நிறுவனங்கள் செலுத்த வேண்டியுள்ள $70 பில்லியன் மேற்பட்ட தொகையை முறையாக அறவிடுவதற்கு முடியாமற் போனதன் விளைவுகளை மக்கள் மீது சுமத்தியுள்ளனர். கப்பல்களுக்கு தாமத கட்டணங்களை செலுத்துவதை நிறுத்த முடியாமல் போனவை, தரம் குறைந்த பெட்ரோல் கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கையுடன் தொடர்புடையவர்களிடம் இருந்து நட்டஈட்டினை அறவிட முடியாமல் போனவை ஆகிய விடயங்களை விலை உயர்வுக்கு காரணம். இது சூறையாடும் விலை உயர்வு. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை பாதுகாப்பதற்காகவோ பெட்ரோலிய ஊழியர்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்காகவோ மேற்கொள்ளப்பட்ட ஒன்றல்ல. 2012 වැලන්ටයින් තෙල් මිල වැඩි කිරීමට කලින් 2012 வெலண்டைன் எண்ணெய் விலை அதிகரிப்புக்கு முன்னதாக ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $101 அமைந்திருந்தது. ரூபாயின் பெறுமதி $114 இருந்து $132 வரை வீழ்ச்சியடைந்த போது அந்த விலை காணப்பட்டது. மீண்டும் அண்மையில் வெலண்டைனுக்கு எண்ணெய் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் தற்போது மசகு எண்ணெயின் விலை $95 அமைந்துள்ளது. டாலருக்கு அமைவான ரூபாவின் பெறுமதி $128 ஆகும். இதற்கமைய உலக சந்தையில் ஏற்பட்ட விலை உயர்வின் காரணமாக 2013 வெலண்டைன் எண்ணெய் விலையை அதிகரிக்க நேரிட்டதாக எவ்வித வாதத்தையும் முன்வைக்க முடியாது. இந்த எண்ணெய் விலை உயர்வினால் துன்பத்தை அனுபவிக்கப் போவது யார்? மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆட்சியாளர்கள் இதனால் பாதிக்கப்பட மாட்டார்கள். நாட்டை நிர்வகிப்பவர்களுக்கு இலவசமாக எரிபொருள் விநியோகிக்கப்படுகிறது. நாட்டில் செல்வாக்கு பொருந்தியவர்களை சிம்மாசனத்தில் அமர வைத்தால் ஊழல் திருட்டுகளின் விளைவுகளை மக்கள் அனுபவிக்க நேரிட்டுள்ளது. சந்தையில் எண்ணெய் விலை குறைவடையும் போது இலங்கையில் எண்ணெய் விலையை குறைப்பதற்கான முறைமை ஒன்று இருக்க வேண்டும். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் 15 வீக்கெண்ட் பிரதான செய்திகள் தொடரும்.